வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட ஃபிலிமோகிராஃபியோட க்ரோத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவரோட க்ரோத் வந்து ஒரு மேசிவான க்ரோத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட கெரியர் எங்கேருந்து ஆரம்பித்து இப்போ எந்த லெவலில் இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி வந்து அவரோட க்ரோத் வந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கலக்க போவது யார் சீசன் 1 வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டார். அந்த கலக்க போவது யார்லேயே வந்து அவர் ஜெயிச்சு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை ஃபேன் பேஸை விஜய் டிவிலேருந்து கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் அதிலே விடாமல் ஜோடி நம்பர் 1 வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக போய் ரன்னர் வரைக்கும் வந்து ஜெயித்தார். அதுக்கப்புறம் விஜய் டிவி அவரை விடலை. குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து அதுக்கடுத்து ஜோடி நம்பர் 1 ஆங்கராகவும், அதுக்கப்புறம் வந்து அது இது எதுன்னு ஒரு ஷோவில் வந்து ஒரு மெயின் ரோலையும் ப்ளே பண்ணார் ஆங்கராக. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வந்து சினிமாவோட வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. அவருக்கான வாய்ப்பை வந்து 2013ஆம் ஆண்டு நம்ம பாண்டியராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு மெரினா மூலமாக. அந்த படத்தில் அவருக்கான சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோல் வந்து ரொம்பவே ஃபன்னாகவும் சூப்பரான ஒரு ரோலாகவும் இருக்கும். அவருக்கு வந்து துணைக்கு வந்து ஓவியா வந்து நடிச்சிருப்பாங்க. அவர் லவ் போர்ஷன் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். சதீஷோட வந்து காமெடி பண்ண ட்ராக் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து 3 படத்தில் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவர் தனியாக வந்து நடிச்சிருந்த மனங்குத்தி பறவையும் அவருக்கு வேறு லெவல் மேசிவ் ஹிட்டை கொடுத்துருந்தது. அப்படியே கண்டினியூவாக வந்து அப்படியே வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சேர்த்து காக்கி சட்டை எதிர்நீச்சல்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா ஃபேனையும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதையாக சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மான்காரத்தே இந்த மாதிரிலாம் படத்தில் வந்து அவர் ஃபைட் இருந்தாலும் எல்லா ஃபேமிலிகளுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்டராக வந்து வளம் வந்துக்கிட்டு இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா அவரோட படத்தில் ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வேறு லெவலில் வந்து ரீச் அடைஞ்சது. அவர் படம் போடுறதே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் படம் வந்துருச்சா இனிமேல் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிடுவாங்கடா அப்படின்ற மாதிரி அவர் படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு கோலாகலமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணால் வந்து ரெமோ, அப்புறம் வந்து வருத்தப்படா வாலிபர் சங்கம், இந்த மாதிரி வந்து சில மாற்றி நடிச்சுட்டு இருந்தார். சில படம் ஆக்ஷன் படமாகவும் காமெடி படமாகவும். அப்புறம் வந்து அவரோட கெரியரோட உச்சமாக கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டான் படம் வந்து அவருக்கு ஒரு கெரியர் உச்சத்தை கொண்டு வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட கெரியர் பெஸ்ட்டாக அமைச்சு கொடுத்துச்சு. அந்த படத்தில் அவரோட ஹியூமர் சென்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சைலண்ட்டான ஒரு டாக்டராக ஒரு டார்க் காமெடியை வச்சு நம்ம நெல்சன் வேறு லெவலில் செதுக்கியிருப்பார். அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அவரோட பட்ஜெட்டும் அதே மாதிரி அவருக்கான அந்த சேலரி க்ரோத்தும் வேறு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணார். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரிலீஸான டானும் 100 கோடியை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு ஃப்ளாப் வந்துச்சு. எப்படி வந்து அவருக்கு கெரியர் உச்சத்தில் இருக்கிற சீமராஜா இந்த மாதிரி வந்து ஃப்ளாப் கொடுத்தாரோ, இப்போ அதே மாதிரி ஒரு படம் தான் பிரின்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் தீபாவளி ரிலீஸாக வந்து சர்தார் கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா அந்த டேரக்டர் ஏற்கனவே வந்து ஒரு தெலுங்கில் வந்து நல்ல பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாரு. ஆனால் ஃபேன்ஸ் தரப்புலேருந்து அந்த காமெடிஸ் ஃபுல்லாக கிரிஞ்சாக இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பேக் டு வந்து அவருக்கு வந்து தோல்விக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஹிட்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன நம்மளோட அமரன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அமரனில் வந்து அவருக்கான அந்த ரோலை வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு. அதுக்கு வந்து ஒரு கெரியர் பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்ததுக்கு காரணம் கோட் படத்தில் அவருக்கு நடித்த ஒரு கேமியோன்னு சொல்லலாம். அந்த கேமியோவில் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு நம்ம விஜய் டைலாக் மூலமாக அந்த இடத்த வந்து இவருக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமரன் படத்துக்கு போனாங்க. அந்த படம் ஒரு மேசிவ் ஹிட்டாக அமைஞ்சது. குறிப்பாக 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அந்த படம் அச்சீவ் பண்ணுச்சு. அப்படியே அவர் விடாமல் திருப்பி வந்து ஏஆர் முருகதாஸோட ஒரு பியூரான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மதராஸில் நடித்து பிளாக் பஸ்டராக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொன்னால் இந்த படம் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் 50 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த வேர்ல்டு லெவலில் வந்து 100 கோடியை தொற்ற போகுது. கண்டிப்பாக இவரோட இதுக்கு வந்து 150 200 கோடியை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடும். ஏன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இன்னும் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் 2 வாரத்துக்கு அந்த படத்துக்கு ஸ்டேபிளான ஒரு ரன் இருக்கும். அதனால் அவரோட கெரியர் பெஸ்ட்டுக்கு அது அமைய போகுது. அடுத்து வந்து அவரோட லைனப்பில் வந்து பராசக்தி இருக்குது. அந்த படத்தை சுதா கங்கரா டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து 1950 வந்து ஒரு பியூரான ஒரு
உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி ஹிந்தி திணிப்பை பற்றி எடுக்க போகிற படம். இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெரியர் உச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த படம் வந்து செட் ஆகிற மூவியாக இருக்குது. குறிப்பாக இந்த படம் தான் வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட ஹை பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். அமரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் வந்து அவரோட படத்துலேயே ஹை பட்ஜெட்டான ஒரு மூவியாக இருக்குது. அதனால் எல்லா ஃபேன்ஸும் இந்த படத்தை வேறு லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ லைனப்பில் அடுத்தடுத்த படத்துக்கு ஃபுல்லாகவே ப்ராமிசிங்கான ஒரு படமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மதராசியோட ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு என்ன மாதிரி சம்பவம் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு மேசிவ் க்ரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.